Feb 28 அன்னைக்கு ரிலையன்ஸ்லேருந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதை வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக கருகி போய் ஒரு மாதிரி கசப்பாக இருந்துச்சு. நானும் இது என்ன பண்ணலாம், சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாமா இல்லை பிரெட் கம்பெனிக்கு மெயில் போடலாமான்னு குழப்பத்திலே போய் ஜெமினி கிட்ட கேட்டேன். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு March 3 அன்னைக்கு என்னோட இஷ்யூலாம் டைப் பண்ணி ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். பதிலுக்கு அவங்க March 4 அன்னைக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதில் இந்த மாதிரி எங்களோட சப்போர்ட்டிங் டீம் வந்து உங்களை 2 daysல கால் பேக் பண்ணுவாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண பிரெட்டோட சாம்பிள் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நானும் என்கிட்ட சாம்பிள்லாம் எதுவும் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பிரெட்டோட கவர் வேணா இருக்குது அப்படின்னு ரிப்ளை மெயில் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்த நாளே கம்பெனி சைட்லேருந்து கால் பண்ணி என்னோட இஷ்யூலாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னோட அட்ரஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மறுநாளே எனக்கு கொரியரில் புது பிரெட்டுமே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸ்லாம் வாங்குறீங்க, அதில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது 5 ரூபா பொருளோ இல்லை 500 ரூபா பொருளோ ஜஸ்ட் கம்பெனி இந்த மாதிரி மெயில் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஈவன் சின்ன பிராண்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. பிராண்டை பொறுத்து ப்ராடக்ட்டுமே நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.